நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்து கொள்ளுவதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஆண்டவருக்காக நீ வெயிட் பண்ணிருப்பா, அவருடைய வழியை அவர் காட்டுற வழியில நீ நடந்து போ. அவர் எப்படி எப்படியெல்லாம் சொல்றாரோ அந்த வழியில நீ நடந்து போனியானாக்கா அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்து கொள்ளுவதற்கு, இந்த பூமியை நீ சுதந்தரித்து கொள்வதற்கு அப்படின்னா நீ இந்த பூமியில ஆசீர்வாதத்தோடு எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்று சுகமாய் இருப்பதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எப்போ உயர்த்துவார்? அவருக்காக காத்திருந்து அவர் வழியில நாம் நடக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை எல்லா விதமான ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவார் அப்படின்னு தான் புத்தகத்தில் எழுதியிருக்குதுங்க. வசனம் அப்படி தான் சொல்லுது. ஸோ நம்ம வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னா ஆண்டவருடைய வழியில் நம்ம நடக்கணும். அவர் வழியில் நம்ம நடந்து போனோம்னாக்கா முதலில் பரலோக ராஜ்யத்தையும் அதை நீதியும் தேடு, அப்புறம் இந்த பூமியில் உனக்கு நான் எல்லாம் கூட்டி தருவேன்னு சொல்கிறாரு. அப்போ முதல்ல நம்ம யாரை தேடணுன்றாரு? கர்த்தரை தேடு, கர்த்தருக்காக காத்துரு, அவர் வழியில் நடு. அப்போ எல்லாம் அந்த பூமியில் நீ கேட்க வேண்டியதில்லை, அந்த எல்லா ஆசீர்வாதம் உன்னை வந்து சேரும் அப்படின்னு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு.